தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். 2026 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் வேத்தனமா படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, சார் இந்த அவுட் சோர்ஸ்ங்கிறாங்க, ஸ்கூல் புக்குங்கிறாங்க. நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஃப்ரெஷர், ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஜாப் கோயஸ். இந்த அவுட் சோர்ஸ்ல, அதாவது அவுட் சோர்ஸ் சொல்றாங்க, ஸ்கூல் புக்குன்னு சொல்றாங்க. என் கையில சிலபஸ் இருக்கு. இந்த சிலபஸ்ல எந்தெந்த யூனிட்டுக்குலாம் அவுட் சோர்ஸ் போகணும், எந்தெந்த யூனிட்டுக்குலாம் ஸ்கூல் புக்கு போகணும், ஸ்கூல் புக்லயும் என்னென்ன ஸ்டாண்டர்ட் படிச்சா போதும், இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, சார் இப்ப நான் ஸ்கூல் புக்கை படிக்கிறேன், நான் அப்படியே வரிசையா படிக்கிறேன், அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணலாம் படிக்கிறேன். ஆனா அந்த படிச்சு முடிச்சிட்டேன், ஸ்கூல் புக்கை ஒரு லெசனா படிச்சு முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். ஆனா நான் டெஸ்ட் போடுறப்பயோ இல்ல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்வியோ, குரூப் 4ல கேட்கக்கூடிய கேள்வியோ, குரூப் 2ல கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கும்போது படிச்ச மாதிரியே தெரியல சார். படிச்சேன், ஆனா நான் படிச்ச ஸ்டைலுக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியோட ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய கேப் இருக்கு. படிக்கிறத அப்படியே கேள்வியா மாத்துறப்ப நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. அதை எப்படி டிஎன்பிஎஸ்சியோட தந்திரத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இப்ப நான் ஸ்கூல் புக் படிக்கணும்னு சொல்றீங்க, ஸ்கூல் புக்க லெசன் பை லெசனா அப்படியே அடுத்த யூனிட் போயிட்டே இருக்கிறதா, இல்ல சிலபஸ் எடுத்து வச்சுட்டு சிலபஸ்ல ஒரு டாபிக், அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல 7th 11th அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ஃபுல்லா ஒரே ஸ்டெச்ல முடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேள்வி பிரதானமா கேக்குறீங்க. ரைட்டா? இந்த 3 கேள்விக்கான பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முக்கியமான வீடியோ. குறிப்பா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ்ல ஒரு ரிப்போர்ட், 2025 குரூப் 4 சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை வச்சு 2026 ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ரைட்டா? மைண்ட் செட் முக்கியம். அதை காட்டுறேன், அப்புறம் உள்ள போறேன். அதாவது 2025 குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல, அந்த 2025 குரூப் 4 எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணதுல நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் அப்படின்னா, இப்ப ஜிஎஸ் எடுத்துக்கோ. ஜிஎஸ்னா ஜெனரல் ஸ்டடிஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் இருக்கக்கூடிய ஜிஎஸ். அந்த ஜிஎஸ்ல 75 கேள்வியில 41 கேள்வி வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? நேரடியாவோ மறைமுகமாவோ ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. 34 கேள்வி வந்து அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. அவுட் சோர்ஸ்னா புக்கை தாண்டி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இதை ஞாபகம் வச்சுங்க. 41 கேள்வி ஸ்கூல் புக், அதாவது பிரதானமா 55% ஸ்கூல் புக், 45% புக்கை தாண்டி போயிட்டாங்க ஜிஎஸ். தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கேள்வி, இது 75 100 கேள்வி. ரைட்டா? 100 கேள்வியில 50 கேள்வி வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக், ரிமைனிங் 50 கேள்வி வந்து அவுட் சோர்ஸ், புக்கை தாண்டி போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த தமிழ்ல 100ல 50 கேள்வி ஸ்கூல் புக்னு சொன்னேன்ல, அந்த 50லயும் முழுசா அப்படியே அந்த சொல்ல எடுத்து கேள்வி கேட்கல. இந்த 50லயுமே ஒரு 10ல இருந்து 15 கேள்வி இலக்கண கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே எடுத்து கேட்கல. வேற வேற சொல்லு, வேற வேற ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. என்ன மாடல் மட்டும்தான், அதான் மாடல், அந்த மாடலை அப்படி கேட்கறாங்க. இலக்கணம் பொறுத்த வரைக்கும், இலக்கணம் மேத்ஸ் மாதிரி மாடலை மட்டும் பார்த்தா போதும். அப்ப 100 கேள்வியில தமிழை பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி தான் எக்ஸாக்ட் ஸ்கூல் புக், ரிமைனிங் 50 to 60 கேள்வி ஸ்கூல் புக் தாண்டி அவுட் சோர்ஸ் தான். ரைட்டா? 2026ல, அப்ப 2025 2026 எப்படி இருக்கும் சொல்றேன். இப்ப மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2026 தமிழ் எப்படி இருக்கும் நம்ம கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம். சரியா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அதெல்லாம் அந்த கலாச்சாரமே இல்லைங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் முடிக்கணும், அவ்வளவுதான். அதுல கூட ஷார்ட்கட்ஸ், ஃபார்முலா, லாஜிக் முடிக்கணும், தட்ஸ் இட். சோ மாடல் மட்டும் தான் மேத்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் உதவும். அதாவது இப்ப டைம் அவுட் ஒர்க்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த டைம் அவுட் ஒர்க்ல 2 month ஒர்க், 3 month ஒர்க், தரன் கணக்குகள், சம்பள கணக்குகள், ஆல்டர்னேட் ஒர்க், பார்ஷியல் ஒர்க், மினிமம் ஒர்க், சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலுக்கு வேணா ஸ்கூல் புக் உதவும். ஆனா அப்படியே கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி மைண்ட் செட் ஆயிடுங்க. 25 கேள்விகள் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அவுட் சோர்ஸ்னே நினைச்சிருங்க. ரைட்டா? அதுல வேற ரீசனிங் வேற 10 கேள்வி இருக்கு, அதெல்லாம் அவுட் சோர்ஸ்னே நினைச்சுங்க. ரைட்டா? அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுல 41 கேள்வி ஸ்கூல் புக், 34 அவுட் சோர்ஸ், 50 மேத்ஸ் 25 கேள்வி அவுட் சோர்ஸ். அவுட் சோர்ஸ் பிரதானமா இருக்கு. இத ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை மைண்ட்ல ஏத்துங்க. இதை வச்சு 2026 ஒரு ஐடியா கிடைக்கும், அதை அப்படியே வச்சுங்க. இப்ப அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 75 கேள்வியில 41 கேள்வி ஸ்கூல் புக் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல ஜிஎஸ்ல, அதுல திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, அந்த 41ல 37 கேள்வி ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட 41 கேள்வியில 37 கேள்விகள் 10th 11th 12th இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, 6ல இருந்து 12 ஃப்ரெஷர் ஆகுறவங்க, ஐயோ 6ல இருந்து 12 7 வருஷம் ஸ்கூல்ல வாழ்க்கையை அப்படியே வாழணுமா, 3 மாசத்துல முடிக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்படி இல்ல. 10th 11th 12th படிச்சாலே 41ல 37 கேள்வி, சுமார் 85ல இருந்து 90%. ரைட்டா?
அப்ப பிரதானமா நீங்க இப்ப எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 12 தேவையில்ல, 10th 11th 12th ஃபர்ஸ்ட் முடியுங்கிறேன். அதுக்காக 8 9 படிக்க வேணாம்னு சொல்ல, இதை ஃபுல்லா முடிச்சிருக்கேங்கிறேன். 5 மாசம் 6 மாசம் டைம் இருக்கு, ஃபுல்லா முடிக்கணும் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சிருங்க. அதுலயும் 11th 12th பொறுத்த வரைக்கும் எல்லா 11th 12th படிக்கணும் அவசியம் இல்ல. பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் 3 ஸ்டாண்டர்ட் தான், ரைட்டா? அதுவும் ஜியோகிராஃபி 12th மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும், அவ்வளவுதான், ரைட்டா? அதனால எல்லாத்தையும் எடுத்து படிச்சு அப்படியே இது பண்ணணும் அர்த்தம் இல்ல. 10th பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ் ஒரு புக்கு முடிஞ்சு போச்சு, அப்புறம் சயின்ஸ் புக்கு, சோசியல் சயின்ஸ் பிரதானமா, ரைட்டா? சோ இது ஒரு புக்கு. 10th 12th மூணு சாப்டர், அந்த 3 சப்ஜெக்ட், ரைட்டா? அவ்வளவுதான். அப்புறம் 4 கேள்வி மட்டும் தான் 6ல இருந்து 9 கேட்டிருக்காங்க 41ல. அப்ப பிரதானமா இதான் முடிக்கணும். இது ஒரு மைண்ட் செட் ஆயிடுங்க. மேல அவுட் சோர்ஸ் எத்தனை கேள்வி, ஸ்கூல் புக் எத்தனை கேள்வி, ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் அதையும் மைண்ட் செட் பண்ணனா அப்படியே வச்சிட்டுருங்க. அடுத்தது கேள்விக்கு அடுத்தது வரேன், ரைட்டா? இப்ப இந்த தமிழ் சொன்னேன்ல, தமிழ்ல மொத்தம் இந்த சிலபஸ்ல 7 யூனிட்டா? இந்த 7 யூனிட்ல எந்தெந்த யூனிட்ல வந்து அவுட் சோர்ஸ் போவாங்க 2024லயும், எந்தெந்த யூனிட்ல ஸ்கூல் புக் அதையும் சொல்லிடுறேன். தமிழ்ல 7 யூனிட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூனிட் 1 இலக்கணம், யூனிட் 2 சொல்லகராதி, யூனிட் 3 வந்து எழுதும் திறன், யூனிட் 4 கலைச்சொல், யூனிட் 5 வாசித்தல் திறன், யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு, யூனிட் 7 வந்து இலக்கியம், ரைட்டா? இதுல இந்த இலக்கியம் இருக்குல்ல, இந்த யூனிட் 7 இந்த 15 கேள்வி இது அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்க, ரைட்டா? ஏன்னா இதுவே அப் டு 10th ஸ்டாண்டர்ட் தான் இவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த யூனிட் 7 ஃபுல்லாவே ஸ்கூல் புக். அதுக்கு மேல யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3 இந்த 4 யூனிட்டுமே ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. 4 யூனிட்டுமே பிரதானமா அவுட் சோர்ஸ். கலை சொற்கள், மொழிபெயர்ப்பு, வாசித்தல் திறன், எழுதும் திறன் 4மே அவுட் சோர்ஸ்னே நினைச்சிருங்க. 4 யூனிட் கொத்தா, ரைட்டா? கடைசியா ஒரு யூனிட் ஸ்கூல் புக். யூனிட் 1ம் 2ம் என்ன? யூனிட் 1 ஃபுல்லாவே இலக்கணத்துல மாடல் மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருக்கும், மீதி எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். யூனிட் 2 தான் சர்ச்சைக்குரிய யூனிட். சொல்லும் பொருளும், ஒரு சொல் பல பொருள், ஒரு பொருள் ஒரு எழுத்து ஒரு மொழி, இதுலதான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன வேணா கேட்பாங்க, ஓலச்சோடி எல்லாம் இதா, ரைட்டா? யூனிட் 2 இதான் தூக்க சொல்லிட்டு இருக்கோம் டிஎன்பிசிட்ட. இப்ப வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே படிக்கணும், ரைட்டா? அப்ப பிரதானமா அவுட் சோர்ஸ் தான் நிறைய இருக்கு. 60 கேள்வி கிட்ட தமிழை பொறுத்த வரைக்கும். அதான் ஒரு பாக்ஸ்ல நான் கொண்டு வந்திருப்பேன், இங்க பாருங்க. சோ தமிழ்ல 100 கேள்வி இருக்காங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா யூனிட் 7 ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதும். யூனிட் 4, 5, 6 பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் போயிடணும். யூனிட் 3க்கு அவுட் சோர்ஸ் போயிடணும். யூனிட் 2க்கு ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் போயிடணும். யூனிட் 1 ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸ்ங்கிறீங்களா சார், அது என்ன சார், அது என்ன புக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதை முன்னாடி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். தமிழ்ல கூடிய அவுட் சோர்ஸ்ல அகரமுதலி, மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். நான் வேணா அடுத்த வீடியோல தெளிவாவே இந்த அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கே நான் பேக் டு ஸ்டடி எல்லாமே சொல்றேன், ரைட்டா? இப்போதைக்கு மைண்ட் செட் தான் பண்றேன், கரெக்டா கவனிச்சுங்க. அப்புறம் ஜிஎஸ்ல நான் சொன்னேன்ல, 10th வந்து 12th 37 கேள்வி, 6th to 9th வந்து 4 கேள்வின்னு சொன்னேன்ல ஸ்கூல் புக்ல. அதே ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸ் போயிருப்பாங்களே 34 கேள்வி, 34 35 கேள்வி அவுட் சோர்ஸ் போனாங்களே. அந்த அவுட் சோர்ஸ்ல எந்தெந்த யூனிட்ல எல்லாம் போயிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்க்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்ததுல ஒரு முக்கியமான தகவல் தெரியுது. அது என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பிரதானமா அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க, புக்கை தாண்டி போயிட்டாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஏன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல சிலது அவுடேட்டடா இருக்கு. இந்த குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், மனித மேம்பாடு குறியீடு SDI, SGG எல்லாமே அவுடேட்டட். அப்ப அப்டேட்டட் எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல வெளில தான் போய் படிக்கணும். கரண்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஸ்டாட்டிக்கா வெளில போயிடணும். 5 இயர் பிளான்ல எக்கனாமிக்ஸ்ல என்ன 2 பேஜ் இருக்கு, என்ன 2 பேஜை வச்சுட்டு என்ன எடுத்து பாருங்க கேள்விய, அதுல இருந்து எந்த கேள்வியும் வந்திருக்காது. பிரதானமா அதுல இருந்து இந்த 2 பேஜை படிச்சா முடிஞ்சிச்சு 5 இயர் பிளான்ல நினைக்க முடியாது. ஏன்னா 1951 இருந்து 2000 இப்ப வரைக்கும் படிக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துக்கே போனோம், பத்தாது. ஸ்கூல் புக்ல 5 இயர் பிளான் பத்தாது. எக்கனாமிக்ஸ் அவுட் சோர்ஸ் தான் பிரதானமா. ஐஎன்எம்ல பயோகிராபிஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். சுபாஷ் சந்திர போஸ் வரலாறா இருக்கட்டும், ஜோதிபா புலே வரலாறா இருக்கட்டும், ரவீந்திரநாத் டாகூர் வரலாறா இருக்கட்டும், பெரியார் வரலாறா இருக்கட்டும், அண்ணாதுரை அவர்களோட வரலாறா இருக்கட்டும், காந்திஜியோட வரலாறா இருக்கட்டும், நேரு வரலாறா இருக்கட்டும், அவுட் சோர்ஸ். பாலிட்டில லாஸ்ட் 3 லைன்ஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் போயிருக்காங்க. இப்பவும் போவாங்க 2024ல. லாஸ்ட் 3 லைன்ஸ்ல என்ன, இந்த எலெக்ஷனு, இந்த இது இருக்குல்ல, அதாவது மனித உரிமை, அப்புறம் வந்து தகவல் உரிமை, அப்புறம் வந்து லோக்பால், லோகாயுக்தா, ஊழல் ஒழிக்கும் அமைப்புகள், CBI CBC, இது பெண்கள் மேம்பாடு, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது 3 படிச்சாலே போதும். அப்படிதான் கேட்டிருக்காங்க.
கடந்த வருஷம் இல்ல, கடந்த எல்லா வருஷமும் அப்படிதான் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் அப்படிதான் கேட்பாங்க. கேட்கறது வேற இடமே இல்ல இதுல. யூனிட் 6ல திருக்குறள் அவுட் சோர்ஸ் தான், ரைட்டா? என்ன வேணா கேட்பாங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும். சயின்ஸ்ல அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே அவுட் சோர்ஸ் தான், புக்ல இருந்து கேட்கல. ஜியோகிராஃபில லாஸ்ட் லைன் இருக்குல்ல, அது எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் போயிருக்காங்க. பசுமை ஆற்றல், கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், எக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைன் இருக்கும். ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்ட்டு அது எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் போயிருக்காங்க, ரைட்டா? ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? 10th மட்டும் கேட்கல, 10th 8th இருந்து ஒரு கொஸ்டின் அதுமே வந்திருக்கு, ரைட்டா? சோ ஓகே, இது வந்து நான் அவுட் சோர்ஸ்ல ஜிஎஸ்ல எதெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல என்னென்ன யூனிட் போயிருக்காங்க, ஸ்கூல் புக்ல என்னென்ன யூனிட் போயிருக்காங்க, தமிழ் எப்படி, ஜிஎஸ் எப்படி, மேத்ஸ் எப்படி, எத்தனை கேள்விகள் அவுட் சோர்ஸ், எத்தனை கேள்விகள் ஸ்கூல் புக், இதெல்லாமே மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சரி சார் இதெல்லாம் ஓகேதா, நான் இப்ப ஸ்கூல் புக்கை படிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு லெசனா ஒரு லெசனை முடிச்சு அடுத்த லெசன், அந்த லெசனை முடிச்சு அடுத்த லெசன், 10th ஒரு லெசன் இருக்கு, அதை முடிச்சுட்டு ரெண்டாவது லெசன், அதை முடிச்சு அடுத்த லெசன், இப்படி படிக்கணுமா? இல்ல இப்ப சிலபஸ்ல அடிப்படை கடமைகள் இருக்கு, அந்த அடிப்படை கடமை ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, 7th இருக்கா, 10th இருக்கா, 12th இருக்கா, அப்படி அதை மட்டும் அந்த பேஜை மட்டும் எடுத்து டக்குன்னு அதை மட்டும் 10th 12th அதை முடிச்சுட்டு அப்புறம் பிரியாம்பிள், முகவுரை, அப்புறம் எலெக்ஷன் எப்படி படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, ரைட்டா? என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டாவது இருக்குல்ல சிலபஸ் வச்சு ஒவ்வொரு டாபிக்கா படிக்கணும்ல, அதான் சிறந்தது. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க லெசன் பை லெசனா படிக்கிறப்ப மிகப்பெரிய டிராபேக் இருக்கு. அவங்க இங்க கேட்கிற கேள்விகள், அதுவும் இல்லாம நான் படிக்கிறேன் ஆனா கேட்கக்கூடிய கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, சிலபஸ் படி படிக்கிறதா ஸ்கூல் புக்ல லெசன் படி படிக்கிறதா, அதை ஃபர்ஸ்ட் உங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடறேன். அதுக்கப்புறம் படிக்கிறேன் கொஸ்டின் வேற மாதிரி இருக்கு, அடுத்து நான் ப்ரூஃபோட வரேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப இது வந்து இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட், ரைட்டா? 10th ஸ்டாண்டர்ட்ல சிவிக்ஸ் பாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் லெசன், அதுல 2வது பேஜ். இப்ப இதை நல்லா கவனிங்க, இப்ப முகவரி இருக்கா, முகவரி இருக்கு, ரைட்டா? இப்ப இந்த முகவரையை படிப்பீங்க. என்ன முகவரிக்கு அடுத்து குடிமை வந்துருச்சு, குடிமைக்கு அடுத்து அடிப்படை கடமை. இப்ப லெசன் படி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்ப முகவரியை படிக்கிறப்ப முகவரி என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது 1947 ஆண்டு ஜனவரி 22 நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. இப்ப லெசன் படி படிக்கிறீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப இந்த லைன் இருக்குல்ல, ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே படிச்சு முடிச்சிருவீங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம்னா என்னங்கிறது 12th புக்ல கொடுத்திருப்பாங்க. நேரு வந்து இந்தியாவை எப்படி இருக்குன்னு சொன்னாரு, நீதி சார்ந்த இந்தியா, குடியரசு சார்ந்த இந்தியா, வெளி தொந்தரவு இல்லாத இறையாண்மை சார்ந்த இந்தியான்னு சொல்லிட்டு குறிக்கோள் தீர்மானத்துல நேரு பேசியிருப்பாரு 1947 ஜனவரி 22. அது 12th புக்ல அவர் பேசின உரைய அந்த லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க இங்க படிக்கிறப்ப, லெசன் படி படிக்கிறப்ப, குறிக்கோள் தீர்மானத்தின் படி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அது 12th புக்ல தான் இருக்கும். இந்த லெசனை முடிச்சுட்டு அடுத்த லெசன் போவீங்க. 12th புக்ல இந்த கண்டென்ட் படிக்கிறப்ப ஒரு மாசம் கேப் வந்துடும், அது எப்ப படிப்பீங்கன்னு தெரியாது. அதனால நீங்க இங்க என்ன செய்வீங்கன்னா, ஏதோ நேரு, ஏதோ குறிக்கோள் தீர்மானம், ஏதோ ஒண்ணு மனப்பாடம் பண்ணிக்குவோம். அங்கதான் மனப்பாடம் பண்ற ஒரு விஷயம் வருதுங்க, ரைட்டா? சரி, குறிக்கோள் தீர்மானத்துல முகவரை, குறிக்கோள் தீர்மானத்துல முகவரை மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அது என்னங்கறத 12th புக்ல கொடுத்திருப்பாங்க. இப்ப இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சு நீங்க அடுத்து போயிடுவீங்க குடியுரிமைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைன்னு ஒண்ணு போவீங்க. புரியுதா? லெசன் படி படிக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. சிலபஸ் படி படிக்கிறது தான் பெஸ்ட், ஒரு டாபிக்கா முடிக்கிறது தான் பெஸ்ட். அப்பதான் கண்டினியூஷன் இருக்கும், அப்பதான் புரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் படி படிக்கிறீங்கன்னா இந்த சிக்கல் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக முடியாதுன்னு ஒன்னும் சொல்ல வரல, சிக்கல் இருக்கு. வழியே இல்லாம மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த லெசன் போவீங்க, ரைட்டா? நீங்க அதாவது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு எய்ம் இருக்காது, ஆனா வேற வழி இருக்காது உங்களுக்கு. இங்க குறிக்கோள் தீர்மானம்னா ஏதோ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க மனப்பாடம் பண்றக்கூடிய ஒரு இதுக்கு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. நீங்க உங்களுக்கு எய்ம் இல்லைன்னா கூட, நீங்க கான்செப்டா படிக்கணும் எய்ம் இருந்தாலும் கூட மனப்பாடம் தான் பண்ற மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இப்ப அடிப்படை கடமைகள் அடுத்து இருக்கு. ஏன்னா 10 அடிப்படை கடமை, 11 அடிப்படை கடமையை படிப்பீங்க. இப்ப கேள்வி இப்படி கேட்கிறாங்க, அடிப்படை கடமைகள் குறித்து மறைமுகமாக இயற்றப்பட்ட இந்தியாவின் சட்டங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சட்டம் காடுகள் பாதுகாப்பு சட்டம், செகண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், தேர்ட் மகப்பேறு ஊதிய சட்டம், 4வது தேசிய கொடி அவமான தடுப்பு சட்டம் அப்படின்னு 4 சட்டங்கள் இருக்கு. 1 2 3 2 3 4 1 3 4 ஆல் அப்படி சொல்றாங்க.
இப்ப நீங்க படிச்ச வெறும் அடிப்படை கடமைகளோட 11 அடிப்படை கடமை மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. இந்த சட்டங்கள்ல பாதி சட்டங்கள் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ரைட்டா? இப்ப உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியணும். அங்கதான் நீங்க ஜாம்பவனா இருக்கணும். சும்மா இந்த ஸ்கூல் புக் எடுத்துட்டு ஹைலைட் ரேடு காலையில பயபக்தியோட படிக்கிறேன் ஹைலைட் பண்ணு அதெல்லாம் இங்க மேட்டரே இல்ல. பாஸ் ஆனோம் அவ்வளவுதான். ஹைலைட் பண்ணணும் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஒரு படிக்கிறதே அப்படியே ஒரு என்வரான்மெண்ட் உருவாக்கணும் அப்படிலாம் மேட்டர் இல்ல. இப்ப மறைமுகமா எட்டப்பட்ட சட்டங்கள் கேட்கறாங்க. நீங்க படிச்சது வெறும் 10 அடிப்படை கடமைகள். ஏன்னா அடிப்படை கடமையில 51A 51AB அப்படி கேளுங்கடா. நீங்க கொஸ்டின் பேப்பர்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப சொல்ல முடியாது யார்ட்டையும். அப்ப ஓகே, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 51A Gல சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள் இதை சேர்த்திருக்காங்க. 40 சட்டத்துல சொல்லியிருக்காங்க காடுகளை பாதுகாக்கணும்ட்டு கடமைன்னு சொல்லிட்டு. அதுக்காக மறைமுகமா ஒரு சட்டம் இருக்கு இருக்கும். அடிப்படை கடமை சார்ந்த ஒரு சட்டம் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அதே ஜீதா 51A Gல சுற்றுச்சூழலும் வருது. தேசிய கொடி அவமான தடுப்பு சட்டம் 51A தேசிய கொடியை மதிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடங்க அடி புரியுதா? அப்ப அது எக்கனாமிக்ஸ். இந்த சட்டங்கள் சில சட்டங்கள் எக்கனாமிக்ஸ்ல இருக்கலாம், சில சட்டங்கள் ஜியோகிராஃபில இருக்கலாம். ஆனா இந்த அடிப்படை கடமைகள் 10 கடமைகள் இங்க படிச்சிருப்பீங்க. மூணு சப்ஜெக்ட் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி. ஆனா கேள்வி பாலிட்டி கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அப்ப சிலபஸ் படி படிச்சு முடிக்கிறப்பதான் இந்த மாதிரி டெக்னிக்கலா உங்களுக்கு புரியும், ட்ரிக்ஸ்லாம் புரியும். ஓகே இது அது படிச்சிட்டோம், ஓகே எக்கனாமிக்ஸ்ல அது படிச்சிட்டோம், அங்கிருந்து இது லிங்க் போடு, அப்படியே சகலகலா வல்லவனா இருக்கணும். ரைட்டா? இதே மாதிரி தான் இந்த பாலிட்டிக் மட்டும் இல்ல, ஜியோகிராஃபிலாம் அதே தான் சொல்லுவேன். ரைட்டா? இப்ப உங்களோட அடுத்த கேள்விக்கு நான் வரேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றா உடச்சு விட்டுட்டு இருக்கேன். அவுட் சோர்ஸ்ல எத்தனை கேட்கறாங்க, ஸ்கூல் புக்ல எத்தனை கேட்கறாங்க, மைண்ட் செட் பண்ணுங்க. மைண்ட் செட் பண்ணிட்டேன். ரெண்டாவது, சரி ஒரு இதை படிக்கிறத நான் சிலபஸ் படி படிக்கிறதா லெசன் படி படிக்கிறதா? சிலபஸ் படி படிக்கிறது. மைண்ட் செட் பண்ணிட்டேன். உங்களோட மூணாவது கேள்வி அது என்ன கேள்வினா, இப்போ ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு விஷயத்த படிக்கிறேன், எக்ஸாம்ல பாக்குறப்ப அது எதை படிச்ச மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சார், என்ன பண்றது தெரியல சார்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ரைட்டா? இப்ப அங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த மைண்ட் செட் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த 41 கேள்வி சொன்னேன்ல ஸ்கூல் புக் ஜிஎஸ் வச்சு நான் சொல்றேன். தமிழை பொறுத்த வரைக்கும் என்னங்க இலக்கணம் எல்லாமே ரூல்ஸ் அவ்வளவுதான். யூனிட் 7 மட்டும் இலக்கியம் மட்டும் ஸ்கூல் புக் அவ்வளவுதாங்க. ஜிஎஸ்ல சொல்றேன். 41 கேள்வி சொன்னேன்ல, அந்த 41 கேள்வி வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல. 10th வந்து 12th 37, 6th to 9th 4 கேள்வின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை நம்ம எடுத்து பார்த்தல 41 கேள்வி எடுத்து பார்த்தல பாதிக்கு மேற்பட்ட கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் வந்துரும் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3, ஸ்டேட்மெண்ட் 4. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 7th புக்கா இருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 10th புக்கா இருக்கும். ஒரே கொஸ்டின்ல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களே. மூணாவது ஸ்டேட்மெண்ட் 12th புக்கா இருக்கும், நாலாவது ஸ்டேட்மெண்ட் 10thல இன்னொரு லெசனா இருக்கும். இந்த மாதிரியே பாதிக்கு மேற்பட்ட கேள்விகள், மீறி பாதிக்கு மேற்பட்ட கேள்விகள் டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. அதையும் நான் காட்டுறேன். சரியா? அப்ப அந்த 41 கேள்வியை சுமார் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 15 கேள்வி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு என்னவா ஸ்டைல்ல கேட்டிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா சில கேள்வி மேத்ஸ் ஃபார்முலா கேட்கறாங்க, சில கேள்வி கூற்றுக்காரணத்துல கேட்கறாங்க, சில கேள்வி டைரக்டா கேட்கறாங்க. அப்ப நீங்க படிக்கிறப்பவே அடடா மேத்ஸ் ஃபார்முலா கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கே, அடடா கூற்றுக்காரணம் சம்பந்தப்பட்ட கேள்வி இங்க கேட்க முடியும் போலயே கேட்பாங்களோ, அடடா இதை டைரக்டாவே கேட்பாங்க போலயே. படிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியணும். படிக்கிறப்பவே கேள்வி இப்படிதான் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு போல. நீங்களே கேள்வி எடுக்கிற ஆளாவே மாறிடணும். டிஎன்பிஎஸ்ல நீங்க வேலை செய்யற ஆளா மாறிடணும். வேலை செய்யற ஆளா மாறி படிக்கணும். நான் தான் கேள்வி எடுக்க போறேன், நான் தான் படிக்கிறேன் அப்படின்னு மாறிடணும். எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இந்த கேள்வி எடுத்துக்குவோம். இந்திய அரசமைப்பு 42ஆம் சட்டத்திட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு ஒரு கேள்வி. ரைட்டா? ஆன்சர் இந்திரா காந்தி. ஆன்சர் ஹைலைட் பண்ணிட்டேன். இது மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்தது. இதுலதான் அடிப்படை கடமைகள்லாம் சேர்த்திருப்பாங்க. இந்த நிர்வாக தீர்ப்பாயம்லாம் இதுல தான் சேர்த்திருப்பாங்க. ஃபேமஸான சட்டத்திட்டம். ரைட்டா? மினி கான்ஸ்டிடியூஷன். இப்ப இந்த வந்து எந்த இதுல இருந்து எடுத்துருக்காங்கன்னா, அவுட் சோர்ஸ் காட்டுறேன். அதாவது ஸ்கூல் புக்ல அந்த சோர்ஸ் காட்டுறேன் பாருங்க, ப்ரூஃப் காட்டுறேன். 12th ஸ்டாண்டர்ட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எடுத்திருக்காங்க. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். அதுல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42ஆம் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தார். இது ஒரு டைரக்ட் கேள்வி. நீங்க இதை படிக்கிறப்பவே டைரக்டா தான் கேட்க முடியும் போல, ஸ்ட்ரைட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிடலாம். இந்திரா காந்தி அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடலாம். ரைட்டா? இந்த கேள்வி பிரச்சனை இல்ல. இந்த கேள்விக்கு உங்களுக்கு வந்து என்ன வித்தியாசமா கேட்டாங்களா சொல்ல முடியாது. ஆனா இதை சும்மா காட்டுறேன், அடுத்த கேள்வி காட்டுறேன். இப்ப இந்த கேள்வி எடுத்துக்குவோம். தென்னிந்திய தென் திராவிட மொழி, கிழக்கு திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க, தமிழ் கேள்வி. இதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா,
9th தமிழ் புக்ல இருக்கு. இது யூனிட் 6ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி அது. ரைட்டா? 9th தமிழ் புக்ல இருக்கு. ஏன்னா 9th தமிழ் புக். அதுல இந்த பாக்ஸ்ல இருக்கு. மலையாளம் தென்திராவிடம், தெலுங்கும் மண்டாவும் நடுதிராவிடம், குருக்கு வந்து வடதிராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை படிக்கிறப்பவே உங்களுக்கு மைண்ட்ல ஏறணும். இதை மேத்ஸ் ஃபாலோயிங்ல தான் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா கீழ்கண்டவையில் நடுதிராவிட மொழிகள் எதுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு 2 தூக்கி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை டைரக்டா கேட்கவே வாய்ப்பு இல்ல. படிக்கிறப்பவே ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பா மேத்ஸ் ஃபாலோயிங் தான், சூஸ் கரெக்ட் அப்படிதான் கேட்பாங்க போலன்னு தெரியணும். அப்படிதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப இந்த கேள்வியை பாருங்க. கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து சரு பட்டத்தை திறந்தாரு. கூற்று. காரணம் ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்துச்சுல, அதான் காரணம். இப்ப இந்த கேள்விக்கான சோர்ஸை பார்ப்போம். 12th ஹிஸ்டரி, அதான் எல்லாமே 10th வந்து 12th தான். 12th ஹிஸ்டரியில 4ஆம் லெசன். 4ஆம் லெசன்ல இங்க இருக்கு பாருங்க. இப்ப ஒரே சோர்ஸ்ல இருந்து எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இதுல இருந்து கேட்டிருக்காங்க, அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் எப்படி உருவாக்கி இருக்காங்க, அடுத்து ஒரு பேஜ்ல அங்கங்க எடுத்து எப்படி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1919 ஏப்ரல் 13 ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்துச்சு இங்க இருக்கு பக்கத்துல. இங்க அதே பேஜ் தான். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை திறந்தான்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ரைட்டா? சோ அப்ப லிங்க் பண்ண தெரியணும். ஒரு பேஜ்ல லிங்க் பண்ண தெரியணும். பேஜுக்கு பேஜ் லிங்க் பண்ண ஒரு பேஜ் கூட லிங்க் பண்ண தெரியணும். இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. சோ இதை வச்சு கூற்றுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க. கூற்றுக்காரணம். ரைட்டா? சோ அப்ப இது இப்ப இந்த கொஞ்சமா போறேன். இப்ப 4வது கொஸ்டினுக்கு வருவோம். சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1920களில் மாட்டிமல்லியில அரப்பா பகுதியில் அகராய்வுகள் நடத்தினார். மிக நீளமானதாக கருதப்படும் எழுது தொடர் 26 குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. ரைட்டா? இது சிந்து சமவெளி பத்தி. இப்ப இங்கதான் உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் 1ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுல இங்க இருக்கு பாருங்க. பிற்காலத்தில் 1940களில் REM வீலர் ஹரப்பாவில் அகராய்வு நடத்தினார். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மேல. இது வந்து என்ன பேஜ் நம்பர்? 12வது பேஜ் நம்பர். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பேஜ் நம்பர் பாருங்க, 15வது பேஜ் நம்பர் வந்துருச்சு. அதாவது ஒரு பேஜுக்குள்ள எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு பாக்ஸ மேட்ச் ஃபாலோயிங் எப்படி உருவாக்கி இருக்காங்க, ஒரு பேஜ்ல அங்கங்க இருக்க விஷயத்தை எப்படி கூற்று காரணமா உருவாக்கி இருக்காங்க, 2-3 பேஜ் ஸ்கிப் பண்ணி அடுத்த பேஜஸ்ல இருந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கேள்வியா உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது இங்க இருக்கா? அடுத்து இங்க இருக்கு பாருங்க. ஸ்ட்ரீட் கல்லில் அமைந்த மதகுரு, இது ஒரு ஸ்டேட்மெண்டா மேல இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க. மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றவற்றில் மெலுகான ஒரு கேள்வி மேல 26 குறியீடுகள் மேல 2-3 பேஜ் இருந்து எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்ப இந்த இதை பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் டு பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் அப்படின்ட்டு. காரணம், நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது சட்ட அமைச்சரையும் கலந்தாய்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம். இப்ப இதை பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. 10th சிவிக்ஸ்ல லெசன் 2ல என்ன, லெசன் 2ல இங்க இருக்கு பாருங்க. இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், பிற நீதிபதிகள், இவங்க எல்லாத்தையும் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்னு சொல்லிட்டு இருக்கு. ரைட்டா? இது கூற்று. இப்ப கூற்று ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. காரணம் எங்க இருக்குன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 4ஆம் லெசன்ல இருக்கு. 4ஆம் லெசன்ல காரணம் இருக்கு. அதாவது நீங்க டாபிக் படி, இதுக்காக தான் சிலபஸ் படி படிக்க சொல்றேன். நீங்க டாபிக் படி படிச்சிருந்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அங்க படிச்சிருப்பீங்க, இங்க வந்து வந்திருப்பீங்க, இவங்க கேட்ட ஸ்டைல்ல படிச்சிருப்பீங்க. இங்க மேல கேட்டிருக்காங்க கூட்டுக்கான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க போன வருஷம், அந்த ஸ்டைல்ல நீங்களும் படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவுத்துடலாம், ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அந்த கேள்வியை. அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வதற்கு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, இதோட 4 மூத்த, அதாவது கொலிஜியம் சிஸ்டம், அவங்க எல்லாம் சேர்ந்து அமைச்சரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கலந்து வாசித்து நியமிப்பாங்க. சட்ட அமைச்சர்லாம் கேட்க மாட்டாங்க. சட்ட அமைச்சர் இங்க இருக்கா? இல்ல. அதனால அது காரணம் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். கேட்டாங்க. இந்த கேள்வியை பாருங்க. கூற்று சரி, காரணம் தவறு. அதான் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ சொல்லியிருக்காங்க. அதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்ப லா மினிஸ்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி காரணம் இல்ல கீழே கொடுக்கல. அப்படி அப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் படிக்கிறப்ப டாபிக் படி படிச்சாதான் இந்த கேள்வி அப்படியே டைரக்டா நீங்களும் படிச்சிருப்பீங்க. அப்படியே வந்திருக்கு. அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 12th என்ன, அது இந்த கேள்வி பாருங்க. அரேஞ்ச் இன் கிரானிக்கல் ஆர்டர் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ரைட்டா? ராஜமன்னார், வெங்கடாச்சலையா, சக்காரியா, பஞ்சு அணையாம், இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியே தப்பு. இது இன்டர்ஸ்டேட் இல்ல, சென்டர் ஸ்டேட். என்ன இது, என்ன கத்தினாலும் டிஎம்பிசி கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லி நமக்கு தான் இதாகிடுச்சு. இது இந்த கேள்வி பாருங்க. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல லெசன் 5ல ஸ்டார்ட் ஆகுது. ராஜமன்னார் குழு பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படியே கண்டினியூஸா அடுத்த பேஜ்ல சர்க்காரியா குழு, அடுத்து புன்சு குழு, அடுத்து வந்து வெங்கடாச்சலையா குழு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இருக்கும். இதெல்லாம் நாளா அடிச்சு துவச்சேன். இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல இந்த ராஜமன்னார் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் போட்டது, சர்க்காரியா இந்திரா காந்தி ஆட்சியில் போட்டது, புஞ்சி ஆணையம் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் போட்டது, வெங்கடாச்சலையா கமிஷன் வந்து
வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் போட்டது. ஆக்சுவலாக வெங்கடாச்சலத்துக்கு அப்புறம் தான் புஞ்சு ஆணையம் வரும். ரைட்டா? அது ஸ்கூல் புக்கில் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வெங்கடாச்சலத்துக்கு அப்புறம் தான் புஞ்சு ஆணையம் வரும். ராஜமன்னார் சர்க்காரியா வெங்கடாச்சலையா புஞ்சாணியம் அப்படி வரும். ஏன்னா இது 2000 வாஜ்பாய் ஆட்சி காலம். இங்க பாருங்க, இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஆக்சுவலா இது 4மே கரெக்ட் தான். நான் ஆன்சர் சொல்லப்ப சொல்லியிருப்பேன். இப்போ இதை எங்க கேட்டிருக்காங்கன்னா, இது டைரக்ட் கேள்வி இல்ல, மறைமுக கேள்வி. 12th எக்கனாமிக்ஸ்ல 5ஆம் லெசன் தான், எல்லாமே 10th 12th தான். அதுல 5ஆம் லெசன்ல இங்க கொடுத்துருக்காங்க பணவீக்கத்துக்கான காரணங்கள் சொல்லி நிறைய டைட்டிலா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இல்ல எக்ஸாக்டா அது இல்ல, இதெல்லாம் கான்செப்டா படிச்சிருந்தா தான் அடிக்க முடியும். டைட்டில் எக்ஸாக்டா அங்க இருக்காது 4 ஸ்டேட்மெண்ட்லயும். கான்செப்டை படிக்கிறது முக்கியம் இல்ல. ரைட்டா? ஒரே கேள்விதான். அடுத்த இந்த கேள்வியை பாருங்க, நேஷனல் ரூரல், இது வந்து ஈஸி தான். பாவர்ட்டி எராடிகேஷன், அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. இது இந்த பாக்ஸை படிக்கப்பவே தெரியும். ஏதோ இயரை வச்சு ஏதாவது குராஞ்சிக் ஆர்டர் கேட்பாங்க, இல்ல மேத்ஸ் ஃபாலோவிங் கேட்பாங்க, படிக்கப்பே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஈஸி தான். 10th எக்கனாமிக்ஸ் நினைக்கிறேன். நிமிஷம். 11th எக்கனாமிக்ஸ் அதான் 10th 11th 12th தான். பாம்பே பிளான், காந்தியன் பிளான், இது கூட ஈஸி தான். 12th நினைக்கிறேன். 12th எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன். பாம்பே திட்டம், எஸ்என் அரவால் திட்டம். இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கிறப்பவே வருஷம் கொடுத்துருக்காங்க. எங்களா வருஷம் வதாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டருங்க, எங்களா வருஷம் வதாங்க மேத்ஸ் ஃபாலோவிங்க. குறிப்பிட்ட இடத்துல ஒரே வருஷமா இருந்துச்சுன்னா அது டைரக்ட் கேள்விங்க. பார்த்தல அப்படிதாங்க தெரியுது. ரைட்டா? இப்படிதாங்க கேட்டிருக்காங்க. அடுத்து விச் ஆர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராமலிங்க அடிகளார் பத்தி. இது வந்து எத்திக்ஸ் புக் போயிட்டாங்க, 12th எத்திக்ஸ் புக் போயிட்டாங்க. ரைட்டா? ராமலிங்க அடிகளாரை பத்தி ஒரு கேள்வி இங்க இருக்கு, ஹைலைட் இருக்கு. ரைட்டா? அப்புறம் 1930 முத்துலட்சுமி அம்மையார் இது பில்லு, அந்த பில்லு கேள்வி 10th சோஷியல் ஹிஸ்டரியில, அதாவது 10th ஹிஸ்டரியில 10th லெசன், அதாவது 10th லெசன். ரைட்டா? 10th லெசன் 1930. இதெல்லாம் டைரக்ட் கேள்வி தான், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, டைரக்ட் கேள்வி தான். அண்டர் ராஜாஜியோட லீடர்ஷிப்ல காங்கிரஸ் சைமன் கமிஷன் பாய்காட் பண்ண சொல்லி காங்கிரஸ் சொன்னுச்சு. சைமன் கமிஷன் ஒன்லி ஒயிட் மேன், இதுவும் டைரக்ட் கேள்வி தான். கூற்று காரணமா இருந்தாலும் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில 9th லெசன்ல இது இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மேட்டை நல்லா புரிஞ்சுங்க. கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க, மேத்ஸ் ஃபாலோவிங். இப்ப இந்த மாதிரி கேள்விலாம் பாருங்க, இந்த மாதிரி கேள்விலாம் கண்டிப்பா சூஸ் த கரெக்ட்ல கேட்பாங்களா? அப்படிதான் கேட்டிருக்காங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? நன்னேரி அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் அடுத்து ஈவேரா பத்தியான ஒரு கேள்வி. அது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்து வந்து அயோத்திதாஸ் பண்ணிதான் ராமலிங்க அடிகளாரை பத்தியான கேள்வி. 10th ஸ்டாண்டர்ட் 5th லெசன்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்டா? அப்படியே ஒரே லெசன்ல இருந்தா கேட்டிருக்காங்க, அடுத்ததுல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்? அப்படியே நிறைய பேஜஸ்ல இருந்து போகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருங்க. எனக்கு ஐடியா தான் முக்கியம். சிலபஸ் படி படிக்கிறது தாங்க பெஸ்ட். ஒரே பேஜ்ல இருந்து ஒரே இடத்துல இருந்து கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்க முடியாதுங்க. வெவ்வேறு பேஜஸ்ல இருந்து கேட்பாங்க. வருஷங்கள் எங்கெல்லாம் வருதாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டரோ மேத்ஸ் ஃபாலோவிங்ல கேட்கறாங்க. ரைட்டா? ஒரு விஷயம் ஒருத்தர் பண்றாரு, அதுக்கான இது சொல்றாங்கன்னா அங்க கூற்று காரணத்துக்கு கேள்வியா நுழைச்சு விட்டுறாங்க உள்ள. ரைட்டா? இப்படிதான் பிரதானமா இருக்கு. என்ன? அப்ப படிக்கிறப்பவே நீங்க ஒரு ஸ்கூல் புக்ல படிக்கிறப்பவே இந்த கேள்வி இப்படிதான் கேட்பாங்கன்னு நினைச்சே படிக்கணும். முடிஞ்சா அதுக்கான கேள்வியை நீங்களே சைட்ல எடுத்து பாருங்க, நீங்களே கேள்வி உருவாக்கி பாருங்க. நீங்க டெஸ்ட் 1000 டெஸ்ட் போடுறதும் ஒரு 10 டெஸ்ட்டுக்கு நீங்களே கேள்வி எடுக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா அப்பதான் ஐடியா கிடைக்கும். ஒரு டாக்டரோட மனசு டாக்டருக்கு தான் புரியும், ஒரு டீச்சரோட மனசு டீச்சருக்கு தான் புரியும், ஒரு அரசியல்வாதியோட மனசு அரசியல்வாதிக்கு தான் புரியும். அதுமாதிரி ஒரு கேள்வி எடுக்கிறவங்க இருக்காங்களே, டிஎன்பிசில கேள்வி எடுப்பாங்கல்ல, இந்த இத்தனை கேள்விகள், அவங்களோட மனசு கேள்வி எடுக்கிறவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். நான் அத்தனை கேள்வி எடுத்திருக்கேன். ரைட்டா? 10, 15, 20 கேள்விலாம் எடுத்திருப்பேன். அவ்வளவு கேள்விகள் அவ்வளவு இருக்கா, 10 கேள்வி எடுத்திருப்பேன். ரைட்டா? இல்ல வரிசையா. அப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்படிதான் டிஎன்பி இந்த மாதிரி கேள்வினா இதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நானே எடுத்து பழகினால அவங்களோட சைக்காலஜி எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏதோ பெருமைக்காக பேசல, உங்களுக்கு நீங்களும் அப்படி ஆணுங்கிற, எல்லாருமே அப்படி ஆகணுங்கிற. ரைட்டா? அதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோல நீங்க கேட்ட பிரதானமான 3 கேள்விகள். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.